ஓம் முருகா, அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் என்ன இருக்குன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் டவுன் ஓப்பனானா மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், மேலே போய் ரெஸ்ட்ரெஸ் ஆனிச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரேடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த ஓப்பன் பண்ண இடத்த கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு மேலேயே போணுச்சுன்னா அந்த இடத்துலேயே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணும்போது ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்றே பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் அதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் டவுன் ஓப்பன் ஆன அடுத்த நிமிஷம் பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம செல்லர்லேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு, ஸோ மார்க்கெட் மேலே போகுது, இது வந்து பையிங் மார்க்கெட் கிடையாது, ஸோ செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிஇ சைடு வந்து பை பண்ண ஆரம்பிச்சிடலாம், செல்லர் வந்து கீழே செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது, கண்டினியூஸாக பாருங்கள் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இத்தனை கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னும் போதே ஸோ நெகட்டிவ் கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. மூணாவது, எந்த கேண்டிலோடையும் ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணலை, அடுத்து ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு கேண்டில்லையும் பையர் வந்து வீக் ஆகிக்கிட்டே வராங்க, பையரோட பவர் வந்து ஒவ்வொரு கேண்டிலுக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்து அருமையாக நாலாவது ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அழகாக நம்ம பிரேக் டவுன் கொடுக்கும்போது நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அப்படியே வாங்க, இத்தனை கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டோன்னா இப்போ 1 மினிட்ல நம்ம வந்து பிரேக் அவுட் கிடைக்கும் போது அதில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், மார்க்கெட் கண்டினியூ மேலே போச்சா, இந்த இடத்துல வெயிட் ஆகிட்டுருக்கு, அதோட பையரோட பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண இடமா, இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா கீழே வந்துச்சு, ரெட்ரஸ் அது கீழே போகுது. ஸோ அழகாக இந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் போடும்போது மார்க்கெட் கண்டினியூவாக கீழே போகுது, நமக்கான ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி ப்ராப்பராக கிடைக்கிது. இதில் வந்து எத்தனை பாசிபிலிட்டி நமக்கு வந்து சக்ஸஸ் அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் இதை ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போடும்போது எந்த ப்ரீவியஸ் ஐயையுமே வந்து இது டச் பண்ணவே இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்னும் போது இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இது கூட அடிஷ்னலாக நமக்கு இன்னொரு பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா, நம்ம எப்போவுமே கூட வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கும்போது அது நமக்கு மார்க்கெட்டில் வந்து இன்னும் என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா. ஒரு நிமிஷம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போயிடலாம். மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ண 600, அப்படியே வாங்க. இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து ப்ரீவியஸ் டேயில் வந்து இந்த இதான் வந்து ஹையாக இருக்குது, இந்த ஹையை தொட்டுட்டு கீழே போயிருக்கு. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக, எப்போ மார்க்கெட் வந்து இதை தாண்டுதோ அப்போ வந்து மேலே போயிடுச்சுனாலே இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவல் சப்போர்ட்டாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்களா. இப்போ அடுத்து நமக்கு என்ன பாசிபிலிட்டி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ட் வந்து மார்க்கெட் தொடுது, அது போக நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்லேருந்து டே ஹையிலேருந்து பையரோட ஸ்ட்ரென்த்துலேருந்து ஏகப்பட்ட பாயிண்ட் கிடைக்கிது. அதுக்கு மேலே ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நமக்கு ஒரு பவர் கிடைக்கிது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல பாருங்கள், ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் அழகாக ஃபார்ம் ஆயிடுச்சு, அதை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எவ்வளோ அழகாக வந்து இன்றைக்கி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாலே அவங்களோட மைண்ட் செட்டை பார்க்கும்போது எப்படி ட்ரேட் எடுக்கலான்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏதாவது டவுட் வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.